ஓகே. யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்பா வீட்டில் இல்லைங்களா? அப்பா வெளில போயிருக்காங்க. வாங்க வந்து உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? சரி, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. டீயோ காஃபியோ எதுவாக இருந்தாலும் ஓகே. சரிங்க. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. பார்ப்போம். இந்தாங்க. தேங்க்ஸுங்க. காஃபி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இதுக்கு என்ன குறை? ஓகே ஓகே. என் கூட வாழ்க்கை முழுக்க வாழ்ற தகுதி எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஏன், என்னாச்சு? நான் தான் காஃபில சர்க்கரையே போடலையே. சர்க்கரை போட்ட மாதிரி தானே இருக்கு. நீங்க எதுவும் குடிச்சிட்டு கொடுத்தீங்களா? அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம். சரிங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கமாக வந்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு. அப்புறம் நான் வந்துட்டு போனது அவங்க அப்பாட்ட சொல்லிடாதீங்க. சரியா? பாய். வரேன். பார்ப்போம். பாய். வாங்க சார், என்ன வேணும்? காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போதான் வந்துச்சு. என்ன இந்த தக்காளி வெங்காயம் இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது? தக்காளி இன்னைக்கு ரேட்டுக்கு கிரேட் 400 ரூபா. நமக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். எனக்கு எல்லா காய்கறிகளையும் ஒரு 50 கிலோ தேவைப்படுது. சூப்பர்ண்ணே. நானும் இந்த மாதிரி தான் நிறைய கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேண்ணே. இப்போ கூட நம்ம பசங்க 2 கல்யாணத்துக்கு போய் லோடு இறக்குனாங்கண்ணே. எப்போ வேணும்னு சொல்லுங்கண்ணே, அப்போ உங்கள் வீடு தேடி காய்கறி வரணும். சரி சரி, அப்போது நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சரிண்ணா, ஓகேப்பா, பார்க்கலாம் வாங்க. எப்படி நாங்கள்லாம் மலையவே தாண்டுவோம். இது என்ன புடலங்க கல். ஏய், இங்கே பாரு. இந்த சின்ன வயசுல சிப்ஸ் பாக்கெட்டா? இந்த வயசுல சாப்பிடக்கூடாது. கிளியர் பண்ணிடுவோம். ஏய், உர 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 உர. ஏய், திருப்பி குறா. ஏய், நல்ல ஆளுங்களை பாரு. சிப்ஸ் பாக்கெட் உள்ள விழுந்துடாதீங்கடா. டேய், கொஞ்சம் தள்ளி போடா. தள்ளு. வேற எங்கேயாவது பிடிச்சிட போறான். டேய், அவன் என்னடா நான் மேலே தண்ணியை ஊத்துறா, இதனடா வேட்டியை பிடிச்சி இழுக்கிறான். இன்னைக்கு நேரமே சரியில்லை நினைக்கிறேன்டா. வீட்டுக்கு போயிடலாமா? அட ஏனே, வேட்டைக்கு வந்து வெறுங்காரெல்லாம் வீட்டுக்கு போடானே. வெட்டியாக தானே வீட்டுக்கு போனேன். கரெக்ட், சரியா சொன்னடா. அட என்னண்ணே, காலைல பட்டுன்னு கிளம்பு கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனையும் காணா. அதை நான் தூங்கிட்டு தந்துருப்பல. இருடா, பறக்காத. நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கோம், வருவாங்க. ஆமாம்,
கூட்டு வந்துட்டாலும் தள்ளிட்டு போறாங்க. ஏன் ஓட்டிட்டு போகுது? வண்டியில என்ன பஞ்சரோ? இருக்கும்? நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு. பாவம். அண்ணே பெட்ரோல் இல்லை போல இருக்கு. நீ என்ன போட்டு வரேன்? ஆமால்ல. டேடி இருறா, விட்டா அவுட்டு புழுக்க வேலை அப்புறம் பார்ப்ப போல இருக்கு. இதை பார், வண்டியை தூக்குற வழி மட்டும் பார். ரெண்டு வண்டியில் என்ன பிரச்சனை தெரியல, இதில் தூக்கி என்ன ஒன்று. டேடி நம்ம ஏரியா பசங்கடா, அவன் ஃப்ரெண்டு போல இருக்குடா, அதான் வந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் திருடுறது வேணாம், விட்டு வேற ஏரியா போகும். பொழைச்சி போட்டு ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போங்கடா போங்கடா. சரி நீ இப்போ வந்து? நான் இப்பதான் வந்தேன். சரி வண்டி எங்க? இதான் வண்டி. இதுவா? ஏன் வண்டி நல்லா இல்லையா? ஏய் வண்டி என்னாச்சு? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. வரும்போது மெக்கானிக் ஷெட்ல விட்டேனா, வண்டியை சீக்கிரம் கொடுன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் தர முடியாது, வேணும்னா என் வண்டியை எடுத்துட்டு போன்ட்டான். அதான் அவன் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ற, நான் சொல்ற மாதிரி பண்ணு. இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு என் வண்டியை எடுத்துட்டு வந்துரு. சரியா? எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஓகே. இந்த வண்டி எப்படி? டேய் எந்த வண்டி என்னடா? நீ ஏன் ஓட்ட போற? நான் தானே ஓட்ட போறேன். வாடா போடா 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 வண்டி ஏறு. எடு எடு. பாய். சார் குட் மார்னிங் சார். சாப்பிட்டீங்களா? வாங்கப்பா, வந்துட்டீங்களா? என்ன விஷயம்? சார் இன்னைக்கு நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்க. சாரி, உங்கள் படத்தை வந்து எங்கள் பார்ட்னர்கிட்ட காமிச்சேன். ஓகே சார். ஆமாம், எல்லா இடத்துக்குமே ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணீங்களா? சார் ஆமாம் சார், ஒவ்வொரு இடத்துலையும் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள பா உயிர் போய் உயிர் வந்துடுச்சு சார். இல்லை மச்சான்? இந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்குனீங்களா? சார் இந்த இடத்துக்கு மட்டும் வந்தாலும் எவ்வளோலாம் குடத்தில் குத்தான் தெரியுமா? சே, அது இப்போ நினச்சா கூட டென்ஷனாக இருக்குது சார். இந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்குனீங்க? ஆமாம் சார். இந்த இடம் யாருக்கு தெரியுமா? இந்த இடம் என் பார்ட்னர் தான். என் பார்ட்னர் பார்த்துருக்கீங்களா? சார் உங்கள் பார்ட்னரு கொஞ்சம் வெள்ளையாக கண்ணில். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஒரு ப்ராப்பரா பர்மிஷன் வாங்காம படம் எடுக்க வந்தீங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஆமா, இதுக்காக தாடி வேற வளர்த்தான்னு சொன்னீங்க, அதாவது உண்மையா? சார் சார் நிஜமாக தாடி சார் உண்மை சார். ஆமாம் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அட போங்கப்பா. எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பணத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு நிக்கிற நீ என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவ, அதை நான் நம்பணும். சரி அடுத்த வாரம் ஆஃபீஸ் போகிறேன், வந்து அஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆமா, இதுக்காக தாடி வேற வளர்த்தான்னு சொன்னீங்க, அதாவது உண்மையா? ஏய் தர்ஷா, என்ன இந்த டைமில் எங்கே நிற்கிற? ஒர்க் போல? போகணும், ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். ஓ ஓகே, வீட்டில் எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் ஓகே. ஓகே, ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரேன். ஓகே பாய். ஓகே பாய்.
ஆண்டி வேற கால் பண்றாரு. இவர் என்ன சொல்ல போறாரோ? பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன? இல்ல சார். சார் இல்ல சார், ஃபேமிலி ப்ராப்ளம். அது இல்ல சார். யோ, லோன் கொடுக்க முடியுமா முடியாதா? உன்னை ஒரு ஆளுன்னு நினைச்சு லோன் கேட்டேன் பாரு. உன் லோனும் வேணாம், ஒரு டேஷும் வேண்டாம். வைடா போன. இவெல்லாம் ஒரு ஆளு. நேர்ல இருக்கு அவனுக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானா அவன்? அவ்வளோ பிஸியா? ஃபோன் எடுக்கலாம் அவனை கேளு, என்னையா கேட்குற? ஹேய், அவன் ஏதோ வேலையா இருந்திருப்பாமா, அதுக்கே மோனிக்க. அதை விடு, போன காரியம் என்னாச்சு? பணம் தர முடியாதுன்ட்டானுங்க. நிறைய இடங்கள்ல ஹிடன் கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணியிருந்தோமா. ஐயோ, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிறைய இடத்துல தெரியாமல் ஷூட் பண்ணான். அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் தான் அவனுக்கு பணம் ரெடி பண்ணி தரணும். என்னை விட்டா பைபிளுக்கு யார் இருக்காங்க? ஒரு நிமிஷம். சரி, நீ லோன் கேட்டுருங்க, என்னாச்சு? அது சரி, நாளைக்காச்சும் இந்த லோன் கிடைக்குமா? வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரிம்மா, நாளைக்கு இந்த லோன் கேட்குறியா? இந்த மாதிரி சேவ் பண்ணுறேன். சரி, வரேன். சரி, பார்த்து போங்க. ம். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாளாம் பாரு. இப்போயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. இப்பதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சேன். ஆமா, சார் என்ன இத்தனை ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசலான்னு. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் ஃபோனை வச்சிரவா? ஹலோ ஹலோ, லைனில் இருக்கியா? ஹலோ, வச்சிட்டாளா? இருக்கேன். ஓ, இருக்கியா? அப்புறம் முயற்சியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? முயற்சியெல்லாம் ரொம்ப கடுமையாக தான் போயிட்டு இருக்கு. சரி. அப்புறம் அக்கா, வீட்டில் என்ன சமையல்? சரி சரி, தம்பி வந்துட்டான், அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே, பாய். சே, என்னடா போன வேலை என்னாச்சு? 2 நாள் ஆகும் சொல்லிட்டாங்க. 2 நாள் தானே ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? சரி, அதை விடு. உன் லவ் ஸ்டோரியில் அப்படி போயிட்டு இருக்கு. போது போது. ஆனா உன் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக அஃபெக்ஷன் அதிகமாகிடும். ஓ, இவன் சொல்கிறது கரெக்டுதான்க்கா. எனக்கு என்ன கஷ்டம்னா, இவனை புரிஞ்சுக்கிட்ட லவ்வர் கிடைச்சிட்டா, உன்னை புரிஞ்சிக்க போகிற ஹஸ்பண்டு கிடைக்க போகிறாரு. ஆனால் என்ன புரிஞ்சிக்கதான்க்கா யாருமே இல்லை. அது ஒன்று தான் கேடு. என்னப்பா? இன்னும் சொல்லடா, இவனை சொன்னேன். இது கெட்ட கேட்டுக்கு லவ் ஒரு கேடு. ஒரு வேற என்னப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. யாரு? நானா? அவன் தான் டெய்லி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பா, நீங்களாம் எங்கள் வயசில் உங்கள் பேரண்ட்ஸை ஒரு நாளும் கஷ்டப்படுத்துனதே இல்லையா? எங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமாக கஷ்டப்படுத்திருக்கோண்டா, ஆனால் இவன் அளவுக்கு கஷ்டப்படுத்துனதில்லடா. இவன் தான் என்னை பாடாப்படுத்துறான்டா. ஐயோ பாவம். பா, அவன் திருந்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா அது? அவன் சொல் பேச்சு நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். அது சரி, அவன் சொல்கிறத நான் கேட்கணும். சரி சரி. டேய், விட்டா பேசினே இருப்பாரு, நீ கிளம்பு. அக்கா, நீ எதுவும் பேசாத. போங்கடா போக்கத்தவங்களா. டேய், எதாவது சாப்பிடலாமா? டேய், எனக்கு வேணாடா.
அண்ணா ஒரு டீ. டேய் படத்தை மட்டும் ஏன்டா ரசிச்சு பார்த்தா? வேணான்றோம் அப்பயே வேணான்றது தானே மச்சான். நம்ம படத்தை வேற எங்கனாவது வேணா போட்டு காட்டலாமா? டேய் அங்கேயே அதானே சொல்ல போகிறாங்க. சே அண்ணே 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 என்னடா? டெய்லி எப்போ பார்த்தாலும் இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆ, நல்லதாக ஒரு டீ சாப்பிட்டு ஒரு டேய். 4 ஃபிகரை பாட்டுறோம்ண்ணே. நானும் அதான்டா நினைச்சேன். செல்ல குட்டி வாடா வாடா டீ சாப்பிடலாம். டேய் டீ சொல்றா. நீ தானே லீட்ரு, நீயே சொல்லு. டேய் நீ சொல்றா. நானும் சொல்லடா. சொல்லாத. அவங்கள பார்த்தியா? எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தியா? நம்ம தான்டா. மச்சான் அவன்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? சொல்றா. டேய் இல்லைடா அது. ஏய் அவன்கிட்ட இருந்தாலும் இருக்கும்டா, கேட்கலாம்டா. டேய் வாடா பார்த்துக்கலாம். டேய் வேணா சொன்னா கேளுடா. நீ 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 டேய் வாயேன். டேய் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. அடுத்த வாரம் அக்கா கல்யாணம் வச்சுருக்கேன். சந்தோஷமான விஷயம்ப்பா. எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அண்ணா கண்டிப்பாண்ணே. நீங்கள் எல்லாமே ம். அண்ணே இப்போ 2 லட்சம் பணம் தேவைப்படுது. 2 லட்சமா? ஆமாண்ணா. 2 லட்சம் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆமாம் எந்த தெரு நீ? சங்கரலிங்க தெருண்ணே. சங்கரலிங்க தெருவில் எத்தனை நம்பர் வீடு? 11 நம்பர் வீடுங்க. 11ஆ? டேய் அண்ணே வாங்கடா. இந்த வரண்ணே. நான் தான் சொன்னேன். சொன்னேன். சரி நம்மகிட்ட போய் 2 லட்சம் கேட்குறாங்க. அண்ணா நல்லா யோசிச்சுப்பார். நம்ம 3 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பெருசாக ஒன்று ஆட்டையை போடல. பசங்களை யூஸ் பண்ணுவோம், பெருசாக ஆட்டையை போடுவோம். நம்ம 3 பேரும் முதல்ல செட்டில் ஆகும். பிரச்சனைன்னு வந்தா அவனுங்களை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமாடா? அண்ணே ஒத்துக்க வைக்கண்ணே. என்ன பேசலாம் வா. உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் தர நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கு எங்கள் கூட வேலைக்கு வரணும். அண்ணே அது எந்த கஷ்டமான வேலை இருந்தாலும் பரவாயில்லண்ணே, நான் வரேண்ணே. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, திருட வரணும். அண்ணே திருடலாம் எப்படிண்ணே? அண்ணே இந்த தம்பி திருட வராமல் பணத்துக்கு என்ன பண்ண போற? சொல்லு. கடன் வாங்க போறியா? வட்டி வாங்க போறியா? அண்ணன் ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன், யோசிச்சு முடிவு சொல்லு. தம்பி நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். கல்யாண விஷயம் வேற பார்த்துக்கோ. அண்ணனே ஒரு நிமிஷம் இங்க வா. மச்சான் அந்த ஆள் சொல்ற மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல காசுக்காக எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. சரியா? பேசாம நான் சொல்றது கேளு. சரியா? என்ன அது எப்படிடா? வட்டிக்கு வாங்கியோ கடன் வாங்கியோ நம்மளால திருப்பி கட்ட முடியாது. அவனுக்கு கூட போனா கண்டிப்பா பணம் கிடைக்கணும் என் உள் மனசு சொல்லுது மச்சான். அக்கா கல்யாணம் வேறு நடக்கணும், வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, செம்ம காமெடி பேசுங்கடா. ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு கோத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். டேய் தப்புடா. டேய் சொல். நீ பயப்படாத மச்சான். சரியா? நான் பாத்துக்கிறேன் வா. சரி வந்துட்டாங்க. அண்ணா சரிண்ணே நாங்கள் வரோண்ணே. வரோண்ணே. அண்ணா எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்கண்ணே. தம்பி ஒரு பிரச்சனையும் வராது. சரிண்ணே. சூப்பர் வீடு பார்த்து. சரிண்ணே. சரி சரி. அண்ணன் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரியா? ஓகே வாங்கடா. தூக்குறோம். பார்த்துக்கலாம் வா.
ராதிகா 20னா 250 ரூபா கொடுத்தாங்களா? ஆமாம். இல்லை அக்கா. அசோக் வாடா. வேலைக்கு போனதுலேருந்து வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற. வேலை கொஞ்சம் பிஸியாக போகுதுக்கா. பாப்பா நல்லா இருக்கியா? வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. ஆமாம், குமார் இல்லை? வேலை விஷயமா வெளில போயிருக்கான்ப்பா. அப்போ இந்த சினிமாவெலாம் விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? எங்கப்பா வேலைக்கு போகிறான்? இந்த வடபழனியில் ஃபோரம் மால் இருக்குல்ல, அங்கே தான் 2nd ஃப்ளோரில் மேனேஜராக வேலை பார்க்குறான்ப்பா. ஓ, மேனேஜராவா? அசோக், வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுக்கா. எப்போ கல்யாணம்? கல்யாணம் மெதுவாக பண்ணுவோம்க்கா. இப்போ தங்கச்சிக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பா, தங்கச்சிக்கு ஒரு 50,000 ரூபாயில் பட்டு புடவை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பட்டு புடவைலாம் தைக்க தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன்ப்பா. 50,000 ரூபா புடவை இல்லைப்பா, வேஸ்ட் ஆகிடுக்கூடாதுல. பா, தைக்க தெரியும்ல? கொண்டு வாப்பா, தச்சு தரேன். சரிப்பா, நான் அப்புறம் கொண்டு வரேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். அசோக், எனக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல விட்டுறியா? இந்த குமாருக்கு ஃபோன் பண்ற, எடுக்கவே மாட்டேங்கிறான். சரிக்கா, நான் விட்டுறேன், வாங்க. வரேன்ப்பா. சரிம்மா. ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்தை எப்படிதான் நடத்த போறேன்னு தெரில. இந்த வந்துட்டார் ஃபோரம் மால் 2nd ஃப்ளோர் மேனேஜர். இவன் கூட படித்தவன்லாம் நல்லா சம்பாதிச்சு தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்துகிறானுங்க. இவன் நாடான்னா ஏன் தம்பி பண்ணுவான்றா. எப்படி பண்ணுவான்? திருடினாதான் உண்டு. இதுக்கு திருடுறதுக்கு கூட துப்பு இருக்குதா தெரியலையே. நான் திருட வரணும் ஒத்துக்கிட்டது எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கணும்.